அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா. நல்லா கவனித்து. இன்னைக்கு திடீர்னு தான் டாக்டர் சொன்னார், இல்லைன்னா வேற யாரையும் நான் இது பண்ணுறதில்லை, வேற யாரையும் தான் கொடுப்பேன். இன்னைக்கு திடீர்னு அவர் வரல, ஒரு டெத் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால் தவிர்க்க முடியாமல் ராத்திரி கூட வரதான் சொன்னார். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் திடீர்னு போச்சு, நான் அவங்க தூரமாக போயிட்டேன், அதனால் வர முடியும். சாரியா கோச்சிக்காதீங்க. நான் அடுத்த முறை இடையில ஒரு நாள் நான் வருகிறேன் சபைக்கு என்று சொன்னார். அல்லேலூயா. திருவிருத்த நேரத்தில் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் அதனால யாராக இருக்கும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் பேசும்படி கர்த்தர் என் மடியிலே சீட்டு போட்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அது எந்த நேரத்தில் வந்தது சொன்னால், இன்றைக்கு சாமானு, சமையல் செய்கிற சாமானு 9:30 வரைக்கும் கடையெல்லாம் திறக்கலை, கிடைக்கல. ஆமாம். அந்த டென்ஷனில் இருக்கும்போது இந்த வார்த்தை வந்துச்சு. அல்லேலூயா. அந்த மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இன்றைக்கு இத்தனை நாள் நான் 40 நாள் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி நான் உட்கார்ந்து செய்தி கேட்க தான் வழக்கம். நான் பேசுறதை விட மற்றவங்க பேசுறதை கேட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அவங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன வருகிறது என்று கேட்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அதனால் என்னால் இன்றைக்கி தவிர்க்க முடியாமல் திரும்ப இன்றைக்கும் கர்த்தர் என்னையே உங்கள் மத்தியில் நிற்க வைத்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஊழியக்காரில் வச்சுக்கிட்டு நம்ம இப்படி பேசுகிறோமேன்ற ஒரு மனஸ்தாபமாக இருக்குது. அல்லேலூயா. கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னொரு முறை கூட வாசிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நல்ல ஒரு இந்த ஆண்டு வரப்போகிற புதிய ஆண்டிற்குரிய ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலே 43 நாள், இன்றையோட 44 நாள் ஆகுது. அல்லேலூயா. கர்த்தர் முடிக்க கிருபை செய்தார். இன்னைக்கு நான் உபவாசமாக இல்லை. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சுகர் 4 நாளாக மாத்திரையும் வேறு போடலையா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மோகன்ராஜை கூட்டிகிட்டு வாங்க முதலாவது நம்ம எதாய்களும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு போனோம். வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது முடியல, வாங்க போகலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்படியே தாயார் சொல்கிறாங்க, மரியாள் சொல்கிறாங்க. இந்த வசனத்தை நீங்கள் நிறைய முறை கேட்டிருப்பீங்க. இந்த வசனத்தை நிறைய டைம் நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அவருடைய தாய், அங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன? அங்கே கானாவூரிலே ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அது மரியாளுக்கு தெரிந்தது. அந்த மரியாள் அந்த வீட்டிற்கு மிகவும் நெருங்கின ஒரு உறவுக்காரர்கள், மிகவும் சொந்தக்காரர். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். என்னம்மா போயிட்டு வந்தீங்க, அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அங்கே எந்த திருமண வீட்டில் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது. ஆனால் இங்கே மரியாள் சொல்லுகிறார்கள் இயேசுவை பார்த்து, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே ஒரு வார்த்தை, தாயே உனக்கு என்ன என்று கேட்கவில்லை, ஸ்திரியே உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வேலை வருகிற வரைக்கும் நாம் காத்திருக்கணும். ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த
காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு. இப்போ நான் சொன்னேன்ல, சாட்சி கூட சொன்னேன். என்னுடைய முயற்சியிலே நான் ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது கர்த்தர் அது பாதி தான் முடியும், முழுசாக முடிக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி, கர்த்தர் கொடுத்த செய்தியின்படி இந்த 40 நாட்களும் தியானித்து ஜெபித்து செய்தி கொடுக்கும்படிக்கு அந்த பூரணமாக அந்த முற்பிதாக்களை குறித்து முடிப்பதற்காக தேவன் கிருபை செய்தார். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்போது ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாக அபிமெலேக்கின் இடத்திற்கு கேராருக்கு போனான். நல்ல கவனிக்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பேன். போதும். ஆண்டவர் சொல்றது போல நாம் செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல ஒரு சம்பவம் என்ன, ஈசாக்குனே தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களிலே பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் வந்தபோது ஆபிரகாம் எதையும் கேட்காதபடி, எதையும் யோசிக்காதபடி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? எகிப்து தேசத்திற்கு கடந்து போனான். எகிப்து என்றால் என்ன? அடிமை வீடு. எகிப்து என்றால் ஜீவன் கூட கசப்பாக உனக்கு மாறப்போகிற ஒரு ஸ்தலம். எகிப்துக்கு போனால் உன் வாழ்க்கை கசப்பாய் மாறிவிடும், உன் வாழ்க்கை சுமையாய் மாறிவிடும், உன் வாழ்க்கை அங்கே ஆலோட்டிகளின் நிமித்தம், அங்கே அநேக ஜனங்களின் நிமித்தம் உன் வாழ்க்கை எப்படி ஆகிவிடும்? வேதனைக்குரியதாய் மாறிவிடும். ஆனால் ஈசாக்கோ கேராருக்கு வந்தான். இப்போது கேராரில் இருந்து அதே போல ஆபிரகாமும் கேராருக்கு தான் வந்தான். முதல்ல பெலிஸ்தருடைய தேசத்திலே அந்த அபிமெலேக்கின் இடத்திலே வரும்பொழுது, அங்கே வந்தபோது அவன் வந்து அங்கே இருந்துதான் அவன் எகிப்து